அலெக்சாண்டர் த கிரேட் உலகம் முழுவதையும் வென்றவன். கிரீஸ், எகிப்து, வட இந்தியா அனைத்தும் அவன் காலடியில். ஆனால் பல வருட போருக்குப் பிறகு அவனுடைய படை சோர்ந்து போனது. வீட்டுக்கு திரும்ப ஆசைப்பட்டது. இந்தியாவை விட்டு செல்லும் முன் அலெக்சாண்டருக்கு ஒரு ஆசை. இங்கிருந்து ஒரு ஞானியை கூட்டிச் செல்ல வேண்டும். ஒரு மரத்தின் கீழ் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் ஒரு சந்நியாசி. அலெக்சாண்டர் தன் படையுடன் அங்கு சென்றான். சில நேரம் கழித்து சந்நியாசி கண்களை திறந்தார். அலெக்சாண்டர் முன் வந்து சொன்னான், நான் அலெக்சாண்டர், என்னுடைய நாட்டுக்கு நீ வர வேண்டும். சந்நியாசி அமைதியாக சிரித்தார். எனக்கு இங்கே எல்லாம் இருக்கிறது, நான் எங்கும் வரமாட்டேன். அலெக்சாண்டர் கோபமடைந்தான். நான் யார் தெரியுமா? எனக்கு இல்லை என்று சொல்ல யாரும் முன் வரமாட்டார்கள். நான் பேரரசன். எனக்கு இல்லை என்ற சொல்லை கேட்க பிடிக்காது என்றான். சந்நியாசி பயமின்றி சொன்னார், இது என் வாழ்க்கை. எங்கே போக வேண்டும், எங்கே போகக்கூடாது என்று நான் தான் முடிவு செய்வேன். கோபம் அதிகமானது. அலெக்சாண்டர் வாளை எடுத்தான். இப்போது சொல், என்னோட கூட வருவியா அல்லது உயிரை விடுவாயா? சந்நியாசி அசையவே இல்லை. நீ என்னை கொல்லலாம், ஆனால் இனிமேல் உன் பெயருக்கு முன் பேரரசன் என்று சொல்லாதே. அலெக்சாண்டர் அதிர்ச்சி அடைந்தான். என்ன சொன்னாய்? சந்நியாசி மெதுவாக சொன்னார், நீ என் அடிமையின் அடிமை. நான் உலகத்தை வென்றவன். எப்படி நான் அடிமையாவேன்? சந்நியாசி பதில் சொன்னார், கோபம் என் அடிமை. நான் வேண்டும்னா அதை பயன்படுத்துவேன். ஆனால் நீ கோபத்துக்கு அடிமை. அது எப்போ வேண்டுமானாலும் உன்னை கட்டுப்படுத்தும். நீ பல ராஜ்யங்களை வென்றிருக்கலாம், ஆனால் நீ கோபத்தையோ உன்னையோ வெல்லவே இல்லை. அந்த வார்த்தைகள் வாளை விட கூர்மையாக இருந்தது. உலகை வென்ற அலெக்சாண்டர் தலையை குனிந்தான். அமைதியாக அங்கிருந்து சென்றான். உலகை வெல்வது சாதாரணம். தன்னையே வெல்வதும் கோபத்தை வெல்வதுமே உண்மையான மகத்துவம். உன் மனதை கட்டுப்படுத்தினால் உலகமே உன் கட்டுப்பாட்டில் வரும்.